365 நாட்கள் பைபிள் சவாலின் 54வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் உபாகமம் 7 முதல் 9 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தேவனுடைய தேர்வையும் இரக்கத்தையும் மனித பலவீனத்தினிடையே கூட அவர் விசுவாசமாக இருப்பதையும் நினைவூட்டுகிறது. இன்றைய வாசிப்பு தாழ்மையை வளர்த்து தேவனுடைய கிருபையை முழுமையாக சார்ந்து வாழ உதவட்டும். நன்றியுடனும் நம்பிக்கையுடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 54 of the 365 days Bible challenge. Today we will be reading from Deuteronomy chapter 7 to 9. These passages remind us of God's choosing, His mercy, and His faithfulness despite human weakness. May today's reading strengthen your humility and help you depend fully on God's grace. Let us begin with gratitude and a trusting heart. உபாகமம் அதிகாரம் 7. Deuteronomy chapter 7. வசனம் 1. நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஈத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. Verse 1. When the Lord thy God shall bring thee into the land whither thou goest to possess it, and hath cast out many nations before thee, the Hittites, and the Girgashites, and the Amorites, and the Canaanites, and the Perizzites, and the Hivites, and the Jebusites, 7 nations greater and mightier than thou. வசனம் 2. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக்கொடுக்கும் போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடே உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். Verse 2. And when the Lord thy God shall deliver them before thee, 365 நாட்கள் பைபிள் சவாலின் 53வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் உபாகமம் 4 முதல் 6. வசனம் 3. அவர்களோடே சம்பந்தம் கலவாயாக, உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. Verse 3. Neither shalt thou make marriages with them. Thy daughter thou shalt not give unto his son, nor his daughter shalt thou take unto thy son. வசனம் 4. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். Verse 4. For they will turn away thy son from following me, that they may serve other gods. So will the anger of the Lord be kindled against you, and destroy thee suddenly. வசனம் 5. நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும். Verse 5. But thus shall ye deal with them. Ye shall destroy their altars, and break down their images, and cut down their groves, and burn their graven images with fire. வசனம் 6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். Verse 6. For thou art an holy people unto the Lord thy God. The Lord thy God hath chosen thee to be a special people unto himself, above all people that are upon the face of the earth. வசனம் 7. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். Verse 7. The Lord did not set his love upon you, nor choose you, because ye were more in number than any people, for ye were the fewest of all people. வசனம் 8.
கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதின் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக்கொண்டார். Verse 8. But because the Lord loved you, and because he would keep the oath which he had sworn unto your fathers, hath the Lord brought you out with a mighty hand, and redeemed you out of the house of bondmen, from the hand of Pharaoh king of Egypt. வசனம் 9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். Verse 9. Know therefore that the Lord thy God, he is God, the faithful God, which keepeth covenant and mercy with them that love him and keep his commandments to 1,000 generations. வசனம் 10. தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்தியட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்தியட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறியக்கடவாய். Verse 10. And repayeth them that hate him to their face, to destroy them. He will not be slack to him that hateth him. He will repay him to his face. வசனம் 11. ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக. Verse 11. Thou shalt therefore keep the commandments, and the statutes, and the judgments, which I command thee this day, to do them. வசனம் 12. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து. Verse 12. Wherefore it shall come to pass, if ye hearken to these judgments, and keep, and do them, that the Lord thy God shall keep unto thee the covenant and the mercy which he swore unto thy fathers. வசனம் 13. 365 நாட்கள் பைபிள் சவாலின் 53வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் தேசம் நடுவில் ராதபடிக்கு அழித்து போட்டாது உன் நீரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டுமந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். Verse 13. And he will love Welcome to day 53 of the 365 days Bible challenge. The fruit of thy Today we will be reading from Deuteronomy chapter 4 to 6. And these passages call us to remember God's commandments, of thy kind, love him and with the all flocks of thy sheep, in the land which he swore unto thy fathers to give thee. வசனம் 14. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை. Verse 14. Thou shalt be blessed above all people. There shall not be male or female barren among you, or among your cattle. வசனம் 15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். வசனம் 16. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்புக்கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய். உன் கண் அவர்களுக்கு இரங்காதிருப்பதாக. அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக. அது உனக்கு கண்ணியாயிருக்கும். Verse 17. If thou shalt say in thine heart, these nations are more than I, how can I dispossess them? Welcome. வசனம் 18. உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும். Verse 18. Thou shalt not be afraid of them, but shalt well remember what the Lord thy God did unto Pharaoh, and unto all Egypt. வசனம் 19.
உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். Verse 19. The great temptations which thine eyes saw, and the signs, and the wonders, and the mighty hand, and the stretched out arm, whereby the Lord thy God brought thee out, so shall the Lord thy God do unto all the people of whom thou art afraid. வசனம் 20. மீதியாயிருந்து உனக்கு தப்பி ஒளித்துக் கொள்ளுகிறவர்களும் அழிந்து போகுமட்டும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே குளவிகளை அனுப்புவார். Verse 20. Moreover the Lord thy God will send the hornet among them, until they that are left, and hide themselves from thee, be destroyed. வசனம் 21. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். Verse 21. Thou shalt not be affrighted at them, for the Lord thy God is among you, a mighty God and terrible. வசனம் 22. அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நிர்மூலமாக்கினால் காட்டுமிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். Verse 22. And the Lord thy God will put out those nations before thee by little and little. Thou mayest not consume them at once, lest the beasts of the field increase upon thee. வசனம் 23. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்கள் அழியுமட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். Verse 23. But the Lord thy God shall deliver them unto thee, and shall destroy them with a mighty destruction, until they be destroyed. வசனம் 24. அவர்களுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பார். அவர்கள் பேர் வானத்தின் கீழ் ராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய். நீ அவர்களை சங்கரித்து தீருமட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். Verse 24. And he shall deliver their kings into thine hand, and thou shalt destroy their name from under heaven. There shall no man be able to stand before thee, until thou have destroyed them. வசனம் 25. அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய். நீ அவைகளால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். Verse 25. The graven images of their gods shall ye burn with fire. Thou shalt not desire the silver or gold that is on them, nor take it unto thee, lest thou be snared therein. For it is an abomination to the Lord thy God. வசனம் 26. அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்திற்குள்ளானது. Verse 26. Neither shalt thou bring in abomination into thine house, lest thou be a cursed thing like it, but thou shalt utterly detest it, and thou shalt utterly abhor it, for it is a cursed thing. உபாகமம் அதிகாரம் 8. Deuteronomy chapter 8. வசனம் 1. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்யச் சாவதானமாயிருப்பீர்களாக. Verse 1. All the commandments which I command thee this day shall ye observe to do, that ye may live, and multiply, and go in and possess the land which the Lord swore unto your fathers. வசனம் 2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும்
தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. Verse 2. And thou shalt remember all the way which the Lord thy God led thee these 40 years in a wilderness, to humble thee, and to prove thee, to know what was in thine heart, whether thou wouldest keep his commandments, or no. வசனம் 3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். Verse 3. And he humbled thee, and suffered thee to hunger, and fed thee with manna, which thou knewest not, neither did thy fathers know, that he might make thee know that man doth not live by bread only, but by every word that proceedeth out of the mouth of the Lord doth man live. வசனம் 4. இந்த 40 வருஷமும் உன்மேலிருந்த வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. Verse 4. Thy raiment waxed not old upon thee, neither did thy foot swell, these 40 years. வசனம் 5. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. Verse 5. Thou shalt also consider in thine heart, that, as a man chasteneth his son, so the Lord thy God chasteneth thee. வசனம் 6. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். Verse 6. Therefore thou shalt keep the commandments of the Lord thy God, to walk in his ways, and to fear him. வசனம் 7. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். Verse 7. For the Lord thy God bringeth thee into a good land, a land of brooks of water, of fountains and depths that spring out of valleys and hills. வசனம் 8. அது கோதுமையும் வாட்கோதுமையும் திராட்சைச் செடிகளும் அத்திமரங்களும் மாதளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். Verse 8. A land of wheat, and barley, and wines, and fig trees, and pomegranates, a land of oil olive, and honey. வசனம் 9. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். Verse 9. A land wherein thou shalt eat bread without scarceness, thou shalt not lack any thing in it, a land whose stones are iron, and out of whose hills thou mayest dig brass. வசனம் 10. ஆகையால் நீ புசித்து திருப்தியடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். Verse 10. When thou hast eaten and art full, then thou shalt bless the Lord thy God for the good land which he hath given thee. வசனம் 11. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. Verse 11. Beware that thou forget not the Lord thy God, in not keeping his commandments, and his judgments, and his statutes, which I command thee this day. வசனம் 12. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும். Verse 12. Lest, when thou hast eaten and art full, and hast built goodly houses,
and dwelt therein. வசனம் 13. உன் ஆடுமாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும். Verse 13. And when thy herds and thy flocks multiply, and thy silver and thy gold is multiplied, and all that thou hast is multiplied. வசனம் 14. உன் இருதயம் மேட்டிமையடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும். Verse 14. Then thine heart be lifted up, and thou forget the Lord thy God, which brought thee forth out of the land of Egypt, from the house of bondage. வசனம் 15. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய்ச் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். Verse 15. Who led thee through that great and terrible wilderness, wherein were fiery serpents, and scorpions, and drought, where there was no water, who brought thee forth water out of the rock of flint. வசனம் 16. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். Verse 16. Who fed thee in the wilderness with manna, which thy fathers knew not, that he might humble thee, and that he might prove thee, to do thee good at thy latter end. வசனம் 17. என் சாமர்த்தியமும் என் கைப்பெலனும் இந்த ஐசுவரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. Verse 17. And thou say in thine heart, my power and the might of mine hand hath gotten me this wealth. வசனம் 18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பெலனை உனக்கு கொடுக்கிறவர். Verse 18. But thou shalt remember the Lord thy God, for it is he that giveth thee power to get wealth, that he may establish his covenant which he swore unto thy fathers, as it is this day. வசனம் 19. உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். Verse 19. And it shall be, if thou do at all forget the Lord thy God, and walk after other gods, and serve them, and worship them, I testify against you this day that ye shall surely perish. வசனம் 20. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். Verse 20. As the nations which the Lord destroyeth before your face, so shall ye perish, because ye would not be obedient unto the voice of the Lord your God. உபாகமம் அதிகாரம் 9. Deuteronomy chapter 9. வசனம் 1. இஸ்ரவேலே, கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தையளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து. Verse 1. Hear, O Israel, thou art to pass over Jordan this day, to go in to possess nations greater and mightier than thyself, cities great and fenced up to heaven. வசனம் 2. ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். Verse 2. A people great and tall, the children of the Anakims, whom thou knowest, and of whom thou hast heard,
Say, who can stand before the children of Anak? வசனம் 3. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியைப் போல அவர்களை அழிப்பார். அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். Verse 3. Understand therefore this day, that the Lord thy God is he which goeth over before thee. As a consuming fire he shall destroy them, and he shall bring them down before thy face. So shalt thou drive them out, and destroy them quickly, as the Lord hath said unto thee. வசனம் 4. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதியினிமித்தம் இந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தினிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். Verse 4. Speak not thou in thine heart, after that the Lord thy God hath cast them out from before thee, saying, For my righteousness the Lord hath brought me in to possess this land. But for the wickedness of these nations the Lord doth drive them out from before thee. வசனம் 5. உன் நீதியினிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தினிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தினிமித்தமாகவும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். Verse 5. Not for thy righteousness, or for the uprightness of thine heart, dost thou go to possess their land, but for the wickedness of these nations the Lord thy God doth drive them out from before thee, and that he may perform the word which the Lord swore unto thy fathers, Abraham, Isaac, and Jacob. வசனம் 6. ஆகையால் உன் நீதியினிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கொடார் என்பதை அறியக்கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். Verse 6. Understand therefore, that the Lord thy God giveth thee not this good land to possess it for thy righteousness. For thou art a stiff-necked people. வசனம் 7. நீ வனாந்தரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினதை நினை. அதை மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேருமட்டும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். Verse 7. Remember, and forget not, how thou provokedst the Lord thy God to wrath in the wilderness, from the day that thou didst depart out of the land of Egypt, until ye came unto this place. Ye have been rebellious against the Lord. வசனம் 8. ஒரேபிலும் நீங்கள் கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினதினால் கர்த்தர் உங்களை அழிக்கத்தக்கதான உக்கிரங்கொண்டார். Verse 8. Also in Horeb ye provoked the Lord to wrath, so that the Lord was angry with you to have destroyed you. வசனம் 9. கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறினபோது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். Verse 9. When I was gone up into the mount to receive the tables of stone, even the tables of the covenant which the Lord made with you, then I abode in the mount 40 days and 40 nights. I neither did eat bread nor drink water. வசனம் 10. அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது. Verse 10. And the Lord delivered unto me 2 tables of stone written with the finger of God.
And on them was written, according to all the words which the Lord spake with you in the mount out of the midst of the fire in the day of the assembly. வசனம் 11. இரவும் பகலும் 40 நாள் முடிந்து கர்த்தர் எனக்கு அந்த உடன்படிக்கையின் 2 கற்பலகைகளை கொடுக்கிறபோது. Verse 11. And it came to pass at the end of 40 days and 40 nights, that the Lord gave me the 2 tables of stone, even the tables of the covenant. வசனம் 12. கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து சீக்கிரமாய் இவ்விடம் விட்டு இறங்கிப்போ. நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை தங்களுக்காக உண்டாக்கினார்கள் என்றார். Verse 12. And the Lord said unto me, Arise, get thee down quickly from hence, for thy people which thou hast brought forth out of Egypt have corrupted themselves. They are quickly turned aside out of the way which I commanded them. They have made them a molten image. வசனம் 13. பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், அது வணங்கா கழுத்துள்ள ஜனம். Verse 13. Furthermore the Lord spake unto me, saying, I have seen this people, and, behold, it is a stiff-necked people. வசனம் 14. ஆகையால் நான் அவர்களை அழித்து அவர்கள் பேரை வானத்தின் கீழ் அற்றுப்போக பண்ணும்படி நீ என்னை விட்டுவிடு. அவர்களை பார்க்கிலும் உன்னை பலத்ததும் ஜனம் பெருத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். Verse 14. Let me alone, that I may destroy them, and blot out their name from under heaven, and I will make of thee a nation mightier and greater than they. வசனம் 15. அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கினேன். மலையானது அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. உடன்படிக்கையின் 2 பலகைகளும் என் 2 கைகளில் இருந்தது. Verse 15. So I turned and came down from the mount, and the mount burned with fire, and the 2 tables of the covenant were in my 2 hands. வசனம் 16. நான் பார்த்தபோது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவஞ்செய்து வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உங்களுக்கு உண்டாக்கி கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகினதைக் கண்டேன். Verse 16. And I looked, and, behold, ye had sinned against the Lord your God, and had made you a molten calf. Ye had turned aside quickly out of the way which the Lord had commanded you. வசனம் 17. அப்பொழுது நான் என் 2 கைகளிலும் இருந்த அந்த 2 பலகைகளையும் ஓங்கி எறிந்து அவைகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டேன். Verse 17. And I took the 2 tables, and cast them out of my 2 hands, and brake them before your eyes. வசனம் 18. கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவுமில்லை, தண்ணீர் குடிக்கவுமில்லை. Verse 18. And I fell down before the Lord, as at the first, 40 days and 40 nights. I did neither eat bread, nor drink water, because of all your sins which ye sinned, in doing wickedly in the sight of the Lord, to provoke him to anger. வசனம் 19. கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். Verse 19. For I was afraid of the anger and hot displeasure, wherewith the Lord was wroth against you to destroy you. But the Lord hearkened unto me at that time also. வசனம் 20. ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபங்கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்றிருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். Verse 20.
And the Lord was very angry with Aaron to have destroyed him. And I prayed for Aaron also the same time. வசனம் 21. உங்கள் பாவக்கிரியையாகிய அந்த கன்றுக்குட்டியை நான் எடுத்து அக்கினியில் எரித்து அதை நொறுக்கி தூளாய் போகுமட்டும் அரைத்து அந்த தூளை மலையிலிருந்து ஓடுகிற ஆற்றிலே போட்டுவிட்டேன். Verse 21. And I took your sin, the calf which ye had made, and burnt it with fire, and stamped it, and ground it very small, even until it was as small as dust. And I cast the dust thereof into the brook that descended out of the mount. வசனம் 22. தபீராவிலும் மாசாவிலும் கிப்ரோத் கத்தாவாவிலும் கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினீர்கள். Verse 22. And at Taberah, and at Massa, and at Kibroth-hattaavah, ye provoked the Lord to wrath. வசனம் 23. நீங்கள் போய் நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் காதேஸ்பர்னேயாவிலிருந்து உங்களை அனுப்புகையிலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை விசுவாசியாமலும் அவருடைய சத்தத்துக்குச் செவிகொடாமலும் அவருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். Verse 23. Likewise when the Lord sent you from Kadesh Barnea, saying, Go up and possess the land which I have given you, then ye rebelled against the commandment of the Lord your God, and ye believed him not, nor hearkened to his voice. வசனம் 24. நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாயிருந்தீர்கள். Verse 24. Ye have been rebellious against the Lord from the day that I knew you. வசனம் 25. கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன்போல் கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது. Verse 25. Thus I fell down before the Lord 40 days and 40 nights. As I fell down at the first, because the Lord had said he would destroy you. வசனம் 26. கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்தரத்தையும் அழிக்காதிருப்பீராக. Verse 26. I prayed therefore unto the Lord, and said, O Lord God, destroy not thy people and thine inheritance, which thou hast redeemed through thy greatness, which thou hast brought forth out of Egypt with a mighty hand. வசனம் 27. கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ண கூடாமற்போனபடியினாலும் அவர்களை வெறுத்தபடியினாலும் அவர்களை வனாந்தரத்தில் கொன்று போடும்படிக்கே கொண்டு வந்தார் என்று நாங்கள் விட்டு புறப்படும்படி நீர் செய்த தேசத்தின் குடிகள் சொல்லாதபடிக்கு. Verse 27. Remember thy servants, Abraham, Isaac, and Jacob. Look not unto the stubbornness of this people, nor to their wickedness, nor to their sin. வசனம் 28. தேவரீர் இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசராகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும். Verse 28. Lest the land whence thou broughtest us out say, because the Lord was not able to bring them into the land which he promised them, and because he hated them, he hath brought them out to slay them in the wilderness. வசனம் 29. நீர் உமது மகா பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்தரமுமாயிருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினேன். Verse 29. Yet they are thy people and thine inheritance, which thou broughtest out by thy mighty power and by thy stretched out arm. பைபிள் சவாலின் 54வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு உங்கள் கடந்த காலத்தை விட தேவனுடைய இரக்கம் பெரியது என்றும் வரும் ஒவ்வொரு படிக்கும்
அவரது கிருபை போதுமானது என்றும் நினைவூட்டட்டும். அவரது அன்பு தினமும் உங்கள் விசுவாசத்தை புதுப்பிக்கட்டும். இன்று எந்த சத்தியம் உங்களை அதிகமாக ஊக்கப்படுத்தியது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 55வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 54 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God's mercy is greater than your past and His grace is sufficient for every step ahead. Let His love renew your faith daily. Comment below what truth encouraged you most today. And join us tomorrow for day 55. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.